கும்பா நீ போ, நான் வரேன். அதிர்ஷ்டம் வந்தாச்சு, வந்தாச்சு அதிர்ஷ்டம். வெற்றிதான், வெற்றி மேல் வெற்றி. வெற்றியோட அதிர்ஷ்டமும் நம்மள சுத்திக்கிட்டே இருக்குங்க. நெஞ்சிலே நேர்மையும் நினைவிலே வேல்முருகன் பக்தியும் உள்ளவர்களுக்கு எப்பவும் அதிர்ஷ்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். நானா இந்த காட்டிலே வசிக்கிறோம், அந்த யானைக்கு சொந்தக்காரன். ஓஹோ, இது உன் யானையா? நாங்க காட்டு யானைன்னு நினைச்சோம். சும்மா இருங்க, இவங்க டனங்க பேச்சு. ஏண்டா உன் யானை கழுத்துல பட்டயமா கட்டி இருக்கு, காட்டுல கண்ட யானை சுடத்தாண்ட செய்வான். தம்பி தம்பி ஜம்போ தம்பி, இனிமே இந்த மாதிரி ஒண்ணும் நேராது. நான் பார்த்தேன். காட்டுப்பய எஜமா எஜமா எஜமா, என்ன ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சதுங்க. 3 சிறுத்தை, ஒரு கரடி, ஒரு யானை கூட ஒண்ணு பிடிச்சிட்டோமுங்க. எல்லாத்தையும் கேம்ப கண்டுபிடிச்சிட்டு இங்க வர்றவங்க. குட், வாங்க போ. ராவா பூபதி,
நல்லையா, பாரபட்சமின்றி பகிர்ந்தளிக்கப்படாமல் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கும் செல்வத்தினால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த அடிப்படையில தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிலமாதாவின் வயிற்றிலே பொன்னும் மணியும் புதைந்து கிடக்கிறது. வேர்வை சொட்ட பாடுபட்டு ஓடாக உழைத்து அந்த செல்வத்தை கை நிறைய அள்ளி வரும் தொழிலாளர் கூட்டத்தை நான் ஏமாத்த விரும்பல. ஐயா, நீங்க சொல்றது. பூபதி, இன்று முதல் நீங்கள் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இந்த செங்கோட்டை எஸ்டேட்டின் சொந்தக்காரர்களும் கூட. ஐயா, மன்னிக்கணுங்க. உழைக்கிறதுக்கேத்த ஊதியம் தர்றீங்க. எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம், நாங்க குடியிருக்க வீடும் கட்டி தந்திருக்கீங்க. வயிறார சாப்பிடுறோம், மனசார உடுக்கிறோம். சுயநலமில்லாத முதலாளியான உங்க தலைமையில் உழைக்கிறதுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். பறந்து கிடக்கும் இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் உங்கள் உழைப்பால் உருவானது. இது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமாக கிடப்பதா? கூடாது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ இந்த நிலமனைத்தையும் உங்களுக்கு உரிமையாக்கி தருகிறேன். கூட்டுறவு பண்ணை மூலம் குறைந்த உழைப்பால் நிறைந்த லாபம் பெற்று சுகமாக வாழுங்கள். பூபதி, இந்த உரிமை பத்திரங்கள். நான் புறப்படுகிறேன். ஐயா, உங்களை விட்டு பிரிய எங்க மனசு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. எனக்கு அப்படித்தான். ஆனா நிம்மதி தேவை. அதுக்காகத்தான் தனிமை விரும்புறேன். ஐயா, உங்க ஏழை தொழிலாளிங்க தர்ற அன்பு காணிக்க அதை ஏத்துக்கணும். எனக்கு எதுக்கு பணம்? பணமா கருத வேண்டாங்க. உங்க உழைப்பாளி குடும்பத்தின் கண்ணீரா நினைச்சது ஏத்துக்கத்தான் வேணும். என்ன ஜம்பு, புது ஆர்டர் ஏதாவது உண்டா? நிறைய வந்திருக்குங்க. எங்க படி? கமலா சர்க்கஸ், கும்பகோணம், ஒரு யானை 2 புலி, அப்புறம் யானைக்காட்டு பயில்வான் காட்டுப்புதூர், ஒரு கரடி 2 சிறுத்தை. என்னது, பயில்வானுக்கு கரடி எதுக்கப்பா? ஓஹோ, குஸ்தி படவை கொள்றோம். அப்புறம் என்னது? ஒரே தமாஷா இருக்குங்க. எங்க படி? ஒரு சித்தான குட்டி, ஒரு 16 அடி வேங்கை, ஒரு சிங்கம், அப்புறம் 30 வெள்ளலி, 20 கருங்குரங்கு, 2-3 நரி. உடனே தபாலில் அனுப்பி வைக்கவும். என்னது, தபால்ல? நல்ல வேலை, இத்தனையும் சேர்த்து ஒரு பொட்டலத்துக்குள்ள வச்சு மடிச்சு அனுப்புன்னு தான் போயிட்டாங்க. யார் அந்த படைய? அட்ரஸ் இல்லைங்க. அப்ப உடனே கிழிச்சரி. அப்பா, எப்பமா வந்த? இப்பதான் வந்தேப்பா. இங்க எதுக்காக வந்தடி? அப்பா, பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. நான் வரேன்னு சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க. எனக்கு காட்டுல இருக்கிற மிருகங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பங்களாவை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரனை விட்டுட்டு நானும் மன்னனும் வந்துட்டோம். அப்படியா? சரியா போச்சு. இனிமே மிருகங்களை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி அவனையும் இல்ல தேடி கண்டுபிடிக்கணும். எங்க அவன்? பின்னால இருந்ததா? ஏன் முன்னால இருக்க மாட்டானோ? எங்க போச்சு? இருக்க மாட்டான், முன்னால ஒரு இடத்துல இருக்க மாட்டான். டேய் பலே, அதுதான் ஃபாதர், ஐ அம் ஹியர். ஏய், ஏன்டா டிக்குக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கற? நல்ல காத்து வசதி ஜில்லுல இருந்துச்சுப்பா. என்ன அதுக்குள்ள வா? ஐசா போட்டு வச்சிருக்கோம். ஏன்டா முன்னால உட்கார்ந்தாயிரா? காட்டு வழியா வரதுக்கு பயந்துகிட்டு அண்ணன் இதுக்குள்ள மறைஞ்சிருக்காரு. பயமா இருந்தா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது. எனக்கு பயம். நானா பயப்படுறேன்? தி வேர்ல்ட் ஃபேமஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்டர் சுந்தரம் புள்ள. கரெக்ட் ஃபாதர். நீ என்னடா பண்ணுவ? கிரகணத்தில் பிறந்தவன்ல. போடபடி. அனாவசியமா பேச வேண்டாம். அடே, பையன் ரொம்ப காமெடியா பேசுறானே. நோ நோ, நகைச்சுவை. அதாவது தட்டு தட்டு மீன் மீன் நகைச்சுவை. அதாவது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த நகைச்சுவை. அதாவதுப்பா, காட்டுல ஓயாம வேட்டையாடுறவங்களுக்கு ஒரு ரிலீஃப். ஒரு ரிலீஃப் ரிலீஃப். என்னடா சொல்லிற? இது எப்படி உங்களுக்கு கோவம் வருது? ஏன் பாப்பா, ஏன் இந்த பயலை எங்கேயாவது கட்டி போட்டுருக்கீங்க? என்னமா இழைச்சிட்டீங்க? எப்படி இழைச்சிட்டீங்க? அப்பா, நம்ம ஊர்ல இருக்கிறதை விட இந்த இடத்தை பார்த்தா இங்கேயே இருக்கணும்னு தோணுது. பின்ன அதனாலதானே ஃபாதர் ஃபாரஸ்ட் லைஃப் விரும்புறாரு. மிஸ்டர் ஜம்போ, என் மகனும் மகளும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வேடிக்கையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லையே, பொண்ணு சாது போல இருக்கு. ஐயோ, அதை ஏன் கேக்குற? ஏதாவது நம்ம ஒண்ணு சொன்னா போதும் சிரிக்க ஆரம்பிச்சாச்சோ. பாத்தியா? என் கண்ணு ராஜா,
இப்படி கொண்டாமா. பைத்தியமா? நான் பைத்தியமா? ஆடு முட்டு கொல்ல இருந்த குழந்தைய காப்பாத்துன நான் பைத்தியமா? கொண்டு போட. எப்படிங்க நீங்களும் தான் என்னென்னமோ மருந்து கொடுத்து பாத்தீங்க, முடிஞ்சதா? என் கண்ணு அம்மான்னு சொன்ன ஒரே வார்த்தையிலேயே குணமாக்கிட்டானே. எப்படியோ பைத்தியம் தெளிஞ்சது. அப்போ எனக்கு பைத்தியம். ஆமாம்மா, குணமாகிறதுக்கு இவ்வளவு காலமாச்சு. என் குழந்தை? குழந்தையா? ஆமாங்க, படகுல இருந்த என் குழந்தை எங்கய்யா? சொல்லுங்க. பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இல்லம்மா, நீ மட்டும்தான் ஆத்தங்கரையில தனியா மயங்கி கிடந்த. அப்படின்னா அவ என்ன கதியானானோ? என் செல்வத்தை எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிக்கணும். வர்றேன் ஐயா. போறம்மா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு எப்படியுமா கண்டுபிடிக்க போற? இல்ல அடையாளம் தான் தெரியுமா? ஆண்டவன் இருக்கார். கவலைப்படாதம்மா. எந்த ஊரம்? செங்கோட்டை. அந்த முதலாளி பேரு கூட லிங்கம். ரொம்ப நல்லவருமா. சொத்து சுகங்களை எல்லாம் தொழிலாளிக பேருக்கு எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரா? என்னம்மா அது? ஒண்ணுமில்லை. இவ்வளவு காலமா என்னை காப்பாத்தின உங்களை நான் மறக்கவே மாட்டேன். வர்றேன். செங்கோட்டைக்கு தானே? வாமா, நானும் துணைக்கு வர்றேன். இல்ல, என் மகனை கண்டுபிடிக்காம நான் அங்கே வர மாட்டேன். உன் மகன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அது வரைக்கும் என் தங்கச்சி மாதிரி நீ இங்கேயே இரும்மா. ஆமாம்மா, இங்கே இரும்மா. அண்ணா அண்ணா, மலங்காட்டுக்கு தானே போறேன்? ஆமாம்மா, நானும் வர்றேன். நீ இங்கே இரு மீனு. நான் வர்ற போது உனக்கு ஒரு அழகான மான் குட்டி பிடிச்சிட்டு வரேன். ஓம்மா. புறப்படுமா? தயாருங்க. ஆட்டெல்லாம் முன்னாடியே முதுமலைச்சாரலுக்கு அனுப்பிட்டுனுங்க. நீ எங்கம்மா வர்ற? நானும் வரேன்ப்பா. என்ன பேட்டச்சா? ஆமா. ஐயோ, நீ வரப்படாது. அதுக்குதான் நான் வந்தது. சரி, இன்னும் ஒரு ஆளை கூட்டு போறேன். நீ இறங்குல. பாவம் வரட்டுங்க. ஐயோ வேண்டாம். என்ன? ஆமா வேண்டாம், இன்னும் ஒரு ஆளை இறங்கம்மா. பாரு, அண்ணனை பாரு எவ்வளவு யோக்கியம் உட்காந்துட்டு இருக்கான். நீயும் கூடவே இரு. என்னது நம்ம பேர் கஜெட்ல அடிபடுது? ஒன்னும் அடிப்படல. நீ ரொம்ப யோக்கியம் நல்லவன்னு சொல்ல. இறங்கு மணி, சின்ன பொண்ணுமா, பயந்து மணி. ஆமா, இது ரொம்ப பெரியவர். என்ன கையில் நீ ஏதாவது சொல்ல. என்னடா என்ன ஆம்பளை நான் சொல்லு, அதுக்காக பொம்பளை பிள்ளை என்ன? கூட்டு போ, கடித கூட்டு. நான் ஒன்னும் கூட்டு போக மாட்டேன். நீ போ, நீ போ. யாரா கூட்டு போ. வரும்போது எனக்கு ஒரு சிட்டுக்குருவி சுட்டு கொண்டாங்கப்பா. சிட்டுக்குருவி என்ன காண்டாமிருந்தே கொண்டு வரேன். ஒரு 7 கொண்டு வரேன். ஒரு முறை போலாமா? பாத்தியா, நினைச்சதெல்லாம் சாதிக்க எல்லாராலையும் முடியுமா? ஏன் முடியாது? அரு நான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா? அண்ணா என்ன அண்ணா, என்ன சொல்ல? நம்ம 2 பேரும் இந்த பக்கமா போய் காடெல்லாம் சுத்தி பார்க்கல வாங்கணும். காடா? ஒண்ணுல வரும்போதுதான் பாத்துக்கிட்டே வந்தோம். இது சாதாரண காடுமா? உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் இங்க. சரி, நீ வரல என்னப்போ, நான் டிரைவர் மூக்கனை கூட்டிக்கிட்டு போறேன்.
நான் மட்டும் எப்படி தனியா இருப்பேன்? வேண்டாப்பா, சொல்ல வேண்டாப்பா. குளிரோட்டி பிடிப்போம். ஜம்பு, என்னங்க போனவங்களை காணாமே? ஆமா, கூட நெளியிலும் போயிருக்கா, என்ன ஒரு தகவலையும் காணாமே. எஜமா எஜமா, என்ன முதுகுல காட்டுல ஒரே யானை கூட்டமா வந்து இறங்கி இருக்குங்க. ஆமாங்க, பிடிக்க பக்கமா போனோம். நம்ம ஆபத்துல தூக்கி அப்படியே காலில் போட்டு மிதிச்சு சாகடிச்சு போட்டுங்க. அப்படியா? அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டோட வந்து அந்த கும்பர்களை எல்லாம் வளர்ச்சிக்கும். அதான் சரி. பாருங்க,
சீக்கிரம் பக்கத்துல போய் யாராவது கூட்டிட்டு வா. சரிங்க. பாப்பா. தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா கழுவுற மாதிரி செய்துக்கிட்டு இருந்தியே, இப்ப பாரு தேடி எவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு. எப்படி? பிரமாதம். நான் வேட்டைக்காரன் மகன், இப்படியே காடலை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். உங்க பேரு? சிங்கன். ஏன் சிரிக்கிற? ஒண்ணுமில்ல. என்ன பார்த்தா சிங்க மாதிரி தெரியலையா? ஆமா, பரட்டு தலையும் வஞ்சகம் இல்லாம வளர்ந்திருக்க விடுமோ, அதிகமா மூளைக்கு வேலை கொடுக்காத முருட்டு சபா உள்ளவங்க கிட்டதான் நம்பிக்கை, ஈவு, இரக்கம் எல்லாம் இருக்கும். மிருதுவான மனசுள்ள பெண்களிடத்துல பக்குவமா பழகணும். அறிமுகமாகும் போதே வெறுப்பா நடந்துகிட்டா அவங்களுக்குள்ள வளர்ற ஸ்நேகம் கசந்து போகும். ஆமா, காட்டுல இருக்க நீங்க பெரிய அறிவாளி மாதிரி பேசுறீங்களே. முனிவர்களும் புறவர்களும் வாழ்ந்த இந்த மலையிலே அறிவுக்கு பஞ்சமே இல்லை. நீங்க ரொம்ப தைரியசாலிங்க.
பாதேன்னு சொன்னேப்பா, கேட்டா தானே? சுமாரா, இவன் கூட பிறந்தவனா, அதிலும் பெரியவனா, 2 வார்த்தை திட்டி பேசுறேன். என்ன பாது சிரிச்சு சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். எப்படி கேட்பாங்க சிரிச்சுட்டு சொன்னா? எப்பா படிச்சு படிச்சு சொன்னேப்பா. என்ன பேப்பர்ல? அப்பா இங்க நான் அனாஜத்துக்கு வாங்குறேங்க. ஏடா சத்த போடுறேன். ஆளை பாரு, இப்ப சத்த போடும். என்னம்மா சகதி? பாம்புக்கு பயந்துட்டு தகவல விழுந்துட்டேப்பா. அதுல இருந்து என்ன ஒரு வீரன் காப்பாத்தினாருப்பா. வீரனா? அது யாரும்? அது அந்த மலை பக்கத்துல இருக்காரு. என்ன இருந்தாலும் காட்டாளு ரொம்ப முரடனுங்க. ஆமாமா, இனிமே தனியா எங்கேயும் போயிடாத, போய் ட்ரெஸ் மாத்திட்டு போ. தோழர்களே, தாய்மார்களே, இன்று ஒரு புனித நாள். இந்த செங்கோட்டை எஸ்டேட் தொழிலாளர்கள் அனைவரும் பண்புடன் கொண்டாட வேண்டிய பாராட்டு திருநாள். கல் தோண்டி மண் தோன்றா காலம் முதல் உழைப்பிற்கு தகுந்த ஊதியத்தை கண்டறியாத இந்த பாட்டாளி சமுதாயம் தனக்கு நிகர் தானே என்று தலை நிமிர்ந்து வாழ ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்கி நம்மை வாழ வைத்த தெய்வம் திருவாளர் தர்மலிங்கம். சீரும் சிறப்போடு செல்வம் கொழிக்கின்ற செங்கோட்டை எஸ்டேட்டிலே மனத்திடமுள்ள முதலாளி செய்திட்ட தியாகத்தை கேளுங்கள். இந்நாட்டிலே முதலாளி செய்திட்ட தியாகத்தை கேளுங்கள். இந்நாட்டிலே காடு வெட்டி நிலம் திருத்தி, காடு வெட்டி நிலம் திருத்தி கடுமேட்டை வயலாக்கி பாடுபடும் பாட்டாளி பலனடைய வேண்டும் என்றார். காடு வெட்டி நிலம் திருத்தி கடுமேட்டை வயலாக்கி பாடுபடும் பாட்டாளி பலனடைய வேண்டும் என்றார். பத்திரமாத்து தங்கம் அவர் பேரு தர்மலிங்கம். பத்திரமாத்து தங்கம் அவர் பேரு தர்மலிங்கம். சொத்து சுகத்தை எல்லாம் தொழிலாளர் பொதுவாக்கி உத்தம் புது வழியை புரிய வைத்தார் எல்லோருக்கும். சொத்து சுகத்தை எல்லாம் தொழிலாளர் பொதுவாக்கி உத்தம் புது வழியை புரிய வைத்தார் எல்லோருக்கும். பத்திரமாத்து தங்கம் அவர் பேரு தர்மலிங்கம். பத்திரமாத்து தங்கம் அவர் பேரு தர்மலிங்கம். எசமா கூலிய குறைக்க சொல்லலே, நம்ம கொள்கையை எதிர்த்து நிக்கல, பெரும் கேலியும் கிண்டலும் செய்து நாள் முழுதும் பூமியில கிடக்கு அடிமை எங்கள் இல்ல. கூலிய குறைக்க சொல்லலே, நம்ம கொள்கையை எதிர்த்து நிக்கல, பெரும் கேலியும் கிண்டலும் செய்து நாள் முழுதும் பூமியில கிடக்கு அடிமை எங்கள். உழைப்பவன் ஒருவன் பிழைப்பவன் ஒருவன் என்ற வேதத்தை ஒழிக்க உண்மையாக தொழில் செய்யும் மக்களின் ஒற்றுமை ஓங்கி நிலைக்க கூட்டுறவாலே நாட்டிலே பண்ணை குடிகள் முறைப்படி செய்தது. நம் குடிகள் முறைப்படி செய்தது. குறுகிய நாளில் நிறைய தானியம் அறுவடையாக்கி குவிப்பது, நெல் அறுவடையாக்கி குவிப்பது. இத்தனையும் செய்து வைத்தார் எங்க எஜமான். எல்லோரையும் வாழ வச்சார் எங்க எஜமான். நித்தியமும் பாடுபட்ட அத்தனை குடிகளுக்கும் நில சொந்தமாக்கி விட்டார் எங்க எஜமான். குடியிருக்க வீடு தந்தார் எங்க எஜமான். குழந்தை படிப்பு தந்தார் எங்க எஜமான். எங்க எஜமான் எங்க மானத்தை காத்து வந்தார் எங்க எஜமான். எங்க எஜமான் தர்மலிங்க எஜமான். எங்க எஜமான் தர்மலிங்க எஜமான். எங்க எஜமான் தர்மலிங்க எஜமான். எங்க எஜமான் தர்மலிங்க எஜமான். எங்க எஜமான் மெதுவா மெதுவா. அப்பா அப்பா அங்க பாருங்கப்பா. அங்க விடுங்க வண்டி, அங்க விடுங்க. உங்க அப்பா எவ்வளவு ஒருத்தர் இருக்கான. இவன்ல வீரன். ஒன்றவர் ஒன்றவர். எப்பா 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 அங்க போலாப்பா. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. பாருங்கப்பா, எவ்வளவு ஹைட்ல போய் தேன் எடுக்கணும்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஆமா, இது என்ன பிரமாதம். இத போய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு நம்ம போய் பார்த்தால தெரியும். ஓ மீனு, நேரா நிக்காதே, வெளிய போ வெளிய போ.
சரி வாங்க போலாம். இருங்கப்பா, வர்றாங்க, பாத்துட்டு போலாம். ஆமாப்பா. தேனெல்லாம் புளிச்சு எடுத்துட்டியா? ஓ, நீங்க போங்க. ஜம்போ, என்னங்க ஆளே தெரியுமா? அடே, அந்த யானைக்கார பையன். இல்லையப்பா, இவர்தான் என்னை காப்பாத்தினவர். ஓஹோ, இவன் தானா? என்ன இந்தாப்பா, நீ தேர் எடுக்கிறத பார்க்கும்போது மகாபயங்கரமா இருக்கு. இதுல ஈயரும்பெல்லாம் கிடக்கு. நான் உனக்கு நல்ல தேனை வாங்கி தர்றேன். வேண்டாம், இதுதான் நல்லா இருக்கு. கரெக்ட், அதானே. ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. என்னடா அது? ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. நீங்க சாப்பிடலையே? இல்ல, ஒண்ணும் வேண்டாம், நீ சாப்பிடு. இது யாரு? தங்கச்சி. நான் நினைச்சேன் அப்படித்தான் இருக்கு. முகச்சாடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. சரி, புறப்படுங்க. நான் வரேன்.